ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சிறுடி கேஸில நம்ம விஜய் ஆண்டி வந்து பார்த்தீங்கன்னா, சமையல் சொல்றத கேட்டுட்டு, நம்ம முத்து வந்து தள்ளி வச்சுறாப்புல. வேற வழி இல்லாம முத்து வந்து ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஜாலியா விளையாடிருக்காப்புல. ரொம்ப சோகமாவெல்லாம் இல்ல. அத வந்து மறைஞ்சிருந்து பார்த்துருக்காப்புல விஜய் ஆண்டி. இருந்தாலும் அப்பப்ப வந்து நம்ம பாட்டிக்கு வந்து ஃபோன் போட்டு, "முத்து எப்படி இருக்காப்புல? ஏது இருக்காப்புல?" அப்படின்னு சொல்லி நொச்சு நொச்சுன்னு கேட்டுட்டே இருக்காப்புல. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க அண்ணாமலை, "சரி எங்க அம்மா வந்து பார்த்தேல்ல, எங்க அம்மா ஒழுங்கா தான் வளர்க்கும். நீ எதுவும் பேசாத." அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு போயிடுறாப்புல. ஏன்னா, முத்து வந்து பசங்கள அடிக்கிறாப்புல, சண்டை போடுறாப்புல அப்படிங்கிறத பார்த்துறாப்புல. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, எல்லாரோட அம்மா வந்து பசங்கள கூட்டு போறாங்க. நம்ம முத்துக்கு மட்டும் அந்த அன்பு கிடைக்கிறது இல்ல. ஃபீல் பண்றாப்புல. இருந்தாலும் ஒரு கட்டத்தில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம முத்து வந்து ஃபோன் பண்றாப்புல. அவங்க அம்மாட்ட பேசுறதுக்கு. அண்ணாமலை சார் எடுத்து பேசிட்டு அவங்க அம்மாட்ட குடுக்கும்போது, இந்த மனோஜ் பையன் சும்மா இருக்காம, "ஏம்மா நான் உன்ட்ட ஒப்பிக்கணுமான்னு" சொல்லி நம்ம முத்து பேசுறத வந்து தவிர்த்துட்டு விட்டுறாப்புல அவங்களும். அப்படியே அப்பயும் வந்து பாசம் இல்லாம போயிடுது. இந்த பக்கம் நம்ம முத்து வந்து வளர்ந்து சைக்கிள்லாம் ஓட்ட கத்துக்கிறாப்புல. இதெல்லாம் பார்த்து நம்ம பாட்டி வந்து ரொம்ப ஹாப்பியாறாங்க. 6 வருஷம் கழிச்சு, இங்கிட்டு விஜய் ஆண்டியும், அண்ணாமலை சாரும் வந்து முத்துவ கூட்டு போக வராங்க. ஆனா, முத்து வந்து போகணும் மனசே இல்ல. நான் போமாட்டேன் அப்டின்ட்டு அடம் பிடிக்கிறாப்புல. வம்படியா விஜய் ஆண்டி வந்து அங்கருந்து இழுத்துட்டு போறாங்க. அங்க போனா நம்ம முத்து வந்து ரொம்ப சேட்ட பிடிக்கிறாப்புல. எனக்கு நான் பாட்டி வீட்லயே இருந்துக்கிறேன். தயவுசெய்து என்னைய விட்டுருங்க அப்டின்ட்டு. நம்ம ச ச டேபிள்ல சாப்பாடுலாம் வைக்க அத தூக்கி கொட்டுறாப்புல. இதனால வந்து விஜய் ஆண்டி வந்து பார்த்தீங்கன்னா, தோசை கல்ல வச்சு தோசை கரண்டிய வச்சு அடிக்கிறாங்க. அப்புறம் நம்ம முத்து வந்து கால் பண்ணி பாட்டிக்கு சொல்றாப்புல. அதோட முடியுது. பார்க்கலாம். ஒரு எபிசோட மிஸ்